உபாகம புஸ்தகத்துல 29வது அதிகாரம் 3-5 வரைக்கும் அல்லது 5 முதல் பகுதி வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் இது மோசே பேசுகிறார். கர்த்தர் பேசின காரியத்தையும் சொல்றார். கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை என்று சொல்லி அவர்களை நடத்தி கொண்டு வருகிறதான மோசே அவர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றான். அடுத்த 5வது வசனத்துல கர்த்தராகிய நான், கர்த்தர் பேசின காரியத்தையும் அவன் என்ன பண்றான், மென்ஷன் பண்றான். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது வனாந்தரத்திலே அவர்கள் 40 வருஷம் நடந்ததற்கு என்ன காரணம்? கீழ்ப்படியாம, அப்படித்தானே? ஆனால் அந்த கீழ்ப்படியாமையை கூட பாத்தீங்கன்னா கர்த்தர் எதற்கு பயன்படுத்திக்கிட்டார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய லைஃப்ல அப்படின்னா, 40 வருஷம் நான் உங்களை சிறுமைப்படுத்தி வனாந்தரத்திலே நடத்துவதற்கு சும்மா வீண் கிடையாது. அதை நான் எதற்கு விரும்புகிறேன்னு சொன்னால், உங்களை நடத்துகிறதான தேவனாகிய கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன். நல்லா கவனிங்க. அந்த மனிதர்களுடைய வீழ்ச்சியை கூட, அவர்களுடைய அந்த கீழ்ப்படியாமையை கூட, தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்புகளை கூட ஆண்டவர் சிட்சித்து தண்டனை கொடுத்து 40 வருஷமா என்ன பண்றாரு, அவர்களை நடத்தி கொண்டு வர்றார். சீக்கிரமா உள்ள கொண்டு போயிடலாம். 40 வருஷம் நடத்துறாரு. ஆனா பின்னாட்கள் ஆண்டவர் பேசுறார், நான் அப்படி நடத்துனதுக்கு என்ன தெரியுமா காரணம் கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க, நான் தான் அதுக்கு காரணம். பிரச்சனை என்ன அப்படின்னா, எங்களுடைய பிதாக்கள் விரோதமாய் பேசின நடந்த காரியங்களினாலே இப்படி வந்துச்சுன்னு பிதாக்களை பிளேம் பண்ணுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் இப்படி உன்னை நடத்திட்டு வர்றதுக்கான அடிப்படை காரணம் என்ன, நீ என்னை அறியும்படிக்கு. அல்லேலூயா. அப்ப நம்மளை எந்த சூழ்நிலையில ஆண்டவர் வைத்து நடத்தி கொண்டிருந்தாலும் அதற்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாமோ நம்முடைய பிதாக்களோ அதுக்கு காரணமாக காணப்பட்டாலும், இன்று நம்ம ஜீவனோடு கூட ஆண்டவர் வைத்து நடத்தி கொண்டிருப்பதற்கு ஒரு காரணத்தை ஆண்டவர் சொல்லுவார். என்ன தெரியுமா சொல்லுவாரு, நீ என்னை சரியா அறிந்து கொள்ளும்படியாய். உன்னுடைய அப்பாவை விடு, தாத்தாவை விடு, மூதாதையர்களை விடு. இன்றைக்கு நீ எதற்காக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாய்? ஏன் என்னை இந்த வழியாய் நடத்தி கொண்டு வருகிறார், ஆனாலும் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னார், அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்கள் கூடுகிறீர்கள், செய்தியை கேட்கிறீர்கள், அல்லது நீங்க இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறீர்கள், இவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணத்தை தேவனிடத்திலே கேட்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறது, நீங்க ரட்சிக்கப்படணும். என்ன அப்படின்னு சொன்னா, நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து, எதுக்கு அறியணும்? அறிந்தால் விசுவாசிப்பீங்க, விசுவாசிச்சா கீழ்ப்படிவீங்க, கீழ்ப்படிந்தால் அவருக்கு பிரியமா நடப்பீங்க, அவரை ஆராதிப்பீங்க, அவரை உயர்த்துவீங்க. இதானே? அப்ப அதற்கு முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேவன் அவர் என்பதை அறிய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்றார்.